எஸ் விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் யூஸருக்கு ஒரு 5 யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிப் போர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை நம்ம பிசிலையும் வர வைக்க முடியும். செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு கிளிப் போர்ட் செட்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். கிளிப் போர்ட் செட்டிங் ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் போர்டோட ஹிஸ்ட்ரி டர்ன் ஆன் பண்ணிங்க. டிஃபால்ட்டாக அது இருக்காது, நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து விண்டோஸ் ப்ளஸ் வி இதை ரெண்டையும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிப் போர்டோட ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து விண்டோஸ் ப்ளஸ் வி இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா நான் காப்பி பண்ண டேட்டாஸ் எல்லாமே இங்கே வரும். ஓகேவா? நம்ம கிளியர் ஆல் கொடுத்து கூட கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா விண்டோஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் இதை மூணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த இடத்த நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க விரும்புகிறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். லைக் இப்போ நான் இதை மட்டும் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் போதும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். ஸோ இது எங்கே வந்து சேவ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டான பிளேஸில் தான் பிக்சர் அண்ட் தென் ஸ்க்ரீன்ஷாட்டில் இங்கே சேவ் ஆகிருக்கும். ஓகே, கொஞ்சம் டிலே ஆகும் இது ஓப்பன் ஆகிறதுக்கு. ஓகே, நம்ம எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் சேவ் ஆகிடுச்சு. ஓகே. அண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோஸில் நிறைய நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். லைக் இப்போ நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், க்ரோம் ஓப்பனில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் ஓப்பனில் இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்தையுமே இமீடியட்டாக க்ளோஸ் பண்ண அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் டி இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மினிமைஸ் ஆகிடும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா லேப்டாப் அலோடு இல்லாத இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல டக்குன்னு யாருனா வராங்கன்னா நம்ம அதை ஹைட் பண்ண முடியும். ஓகே. விண்டோஸ் ப்ளஸ் டி மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேயே வந்துடும். ஓகே. அண்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இப்போ டாஸ்க் பேர் வந்துருங்க. டாஸ்க் பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே டிஃபால்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் இருக்குது. ஓகே, க்ரோம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் ப்ளஸ் 1 அதை கிளிக் பண்ணால் க்ரோம் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் விண்டோஸ் ப்ளஸ் 2 அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். விண்டோஸ் ப்ளஸ் 3 ஓப்பன் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்டோட எட்ஜ். நீங்கள் என்ன அங்கே வைக்கிறீங்களோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். லைக் இப்போ வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இது இங்கே வேணாம், இங்கே வேணும்னா நம்ம ட்ராக் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நம்ம என்ன வைக்கிறோமோ அதுக்கு லிட்டர் அது ஓப்பன் ஆகும். ஸோ இது யாருக்கு புதுசாக இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம க்ரோமில் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போது அன்ஃபார்ச்சுனேட்லாம் நம்ம தெரியாமல் வந்து ஒரு டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதாவது இன்ட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம். நான் 2 டேப்பு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை எப்படி நம்ம திரும்பி கம்பேக் அதை வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Ctrl+Shift அண்ட் T இது மூணுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே க்ளோஸ் பண்ணிங்களோ அது வரும். அகைன் Ctrl+T கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது அது வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை டேப் க்ளோஸ் பண்ணிங்களோ அது எல்லாமே. ஓகேவா? அவ்வளோதாங்க இந்த 5 ட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி வீக் வந்து ஒரு விண்டோஸ் ட்ரிக்ஸ்க்கான வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு என்ன உங்களுக்கு தெரிஞ்சது எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடிஷனலாக நம்ம அதையும் ஆட் பண்ணலாம். வேறு என்ன வீடியோஸ் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிட்டு நம்பர் இருக்குது. டவுட்ஸ் என்ன கேட்கறது கேட்கலாம். அவ்வளோதாங்க. முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் இந்த வீடியோ. லவ் யூ ஆல்.